குடும்பத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா அது மாமன் பற்றி சொல்லலாம். ஏன்னா மாமனுங்கிற ஒரு உறவு பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு இடையான உறவையும் பாசத்தையும் குடும்பத்தை செலுத்தக்கூடிய ஒரு கேரக்டர் தான் மாமன். அப்படி ஒரு குடும்ப பாங்கான ஒரு படத்தை இப்போ எல்லாருக்குமே ட்ரெய்லர் நம்ம பார்த்தோம். ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு குடும்பத்துக்கு எப்படி ஒரு அக்கா எப்படி இருப்பாங்க, ஒரு அண்ணி எப்படி இருப்பாங்க, ஒரு மூத்தவங்க எப்படி இருப்பாங்க, அப்படி ஒவ்வொரு கேரக்டருமே பார்த்தீங்கன்னா அந்த கதையில் அப்படி வாழ்ந்துருக்காங்க. அந்த ராஜகண்ணோட கேரக்டராக இருக்கட்டும், ஸோ அவங்க சூரியபதரோட அவங்க பண்ணியிருக்க கேரக்டராக இருக்கட்டும், அவங்க அந்த குழந்தைக்கு இதாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கட்டும், ஸோ எல்லாருக்குமே அந்த கதையில் ரொம்ப ஸ்பேஸ் கொடுத்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த அண்ணன் படத்தில் பார்த்தீங்கன்னா ராசாயன மனசிலை, அரண்மனை கிளியில் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கான ஒரு எமோஷன்ஸ் ஒய்ஃபுக்கான கேரக்டராக இருக்கட்டும், அந்த குடும்பத்துக்கான கேரக்டர் அண்ணன் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த அண்ணன் எப்படி அந்த படத்தை பண்ணி வெற்றி அடைஞ்சாங்களோ, ஸோ அதோட இதில் இன்றைக்கி எனக்கு இந்த மாமன் படத்தை பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபீல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வருதுங்கிறத இந்த வேலையில் தெரிவிச்சுக்கிறேன். பிரதர் கருடனுக்கு அப்புறம் ஏன்னா கருடன் நம்ம தான் பண்ணோம் ஆடியோ ரைட்ஸ். ஸோ கருடனுக்கு அப்புறம் சூரி பிரதரோட இன்னொரு படம் பண்ணுறோம். மியூசிக் டைரக்டர் யாராச்சும் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கால் பண்ணி கேட்டார். கதை கேட்க முடியுமான்னு சொன்னார். ஸோ நான் என் டீமோடு போயிட்டு கதை கேட்டேன். கதை கேட்ட உடனே த்ரூ த ஃபிலிம் நரேஷன் பார்த்தீங்கன்னா கதை கேட்கும் போதே ரொம்ப எமோஷனலாக இருந்தது. எண்ணம்போல் வாழ்க்கை. அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். இவர் நம்ம நண்பர் குமார் கூட கண்டன் படத்துலேருந்து நான் ட்ராவல் பண்ணிட்டுருக்கிறேன். அப்போருந்து அவர் அதாவது உண்மை, உழைப்பு, உயர்வு இதைய தன்னகத்தை கொண்டுள்ள குமார் அவர்கள் அப்போ இருந்து இந்த படத்தை ஃபாலோ பண்ணிட்டேன். திருச்சிக்கு 3 நாள் தடவை போயிருந்தேன், படப்பிடிப்புகளாக போயிருந்தேன். இந்த படத்தை பொறுத்தளவு இப்போ நான் டிஸ்ட்ரிபியூட் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். எனக்கு லாபம் வரும்னு கேட்கல, உழைப்பாளர்கள் அவங்க ஜெயிக்கணும், எல்லாரும் ஜெயிக்கணும், அதுதான் என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். எல்லா வீடியோக்கள் உங்கள்கிட்ட தான் அந்த இதை ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். எண்ணம் போல் வாழ்க்கை. மாமன் படம், கடைக்குட்டி சிங்கம் படத்தை எப்படி கூட்டமா குடும்பமா போய் தியேட்டருக்கு போய் பார்ப்பாங்க. கண்டிப்பா இதுவும் அப்படி கலந்து போய் பார்ப்பாங்க. ட்ரெய்லர் பார்த்தப்ப என் பொண்ணு ஒன்று கேட்டா, எனக்கு இப்படி ஒரு தாய்மாமன் இல்லையே அப்படின்னு. அப்படி எல்லாருக்கும் தோணும், உங்களுக்கும் தோணும், கண்டிப்பா தோணும். அண்ட் நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. பாண்டியராஜ் சார் கிட்ட அசிஸ்டண்ட் அசோசியேட்டாக ஒர்க் பண்ண பிரசாந்த் கண்டிப்பாக ஜெயிப்பார். பாண்டியராஜ் சார் மாதிரி தரமான படங்கள் கண்டிப்பாக அவர் கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்லேயே கிடைச்சிது. சச் அ வண்டர்ஃபுல் பர்சன். எல்லா டீமோடவும் நான் இந்த படத்துலேயே நானும் இருக்கேங்கிற ஒரு பெரிய என்ன சொல்கிறது பெருமையாக நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெற்றி அடையும், நீங்கள் அடைய வைப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா அது கடைக்குட்டி சிங்கம் படம் பண்ணும்போது நான் சார்கிட்ட சொல்லுவேன், இது கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் ஆகுங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஃபீல் எனக்கு வந்துக்கிட்டு இருக்கு இந்த படத்தை பற்றி. சூரி காமெடி பண்ணிட்டு எப்படி அழ வச்சிங்க தெரியுமா? அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு அந்த கண்ணாடியை தொட்டு முத்தம் கொடுப்பீங்க பாருங்கள், அழாதவங்க இருக்க மாட்டாங்க. யூ சச் அ ஒண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சிவா சார் சொன்ன மாதிரி கண்டிப்பாக எண்ணம் போல் தான் உங்களுக்கு எல்லாமே அமைஞ்சிருக்கு. அண்ட் ராஜ்கிரண் சாரோட நான் படம் பண்ணணும்னு ரொம்ப நாளாக எனக்கு ஆசை. அந்த கனவும் எனக்கு இதில் நிறைவேறிச்சு. எல்லாருமே அவ்வளோ அற்புதமாக தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க. அந்த லட்டு பையன் அவன் தான் எல்லா படத்தையும் தூக்கிட்டு போன அந்த பையன். காட் பிளஸ் யூ கண்ணா. And I am a great fan of that little boy, லட்டு பையன். And படத்தை கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள். கண்டிப்பாக இதை பிடிக்கும், கண் கலங்காமல் இருக்க மாட்டாங்க. அதுக்காக இது எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை பற்றி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃபோன் பண்ணி சொன்ன பொழுது சூரி சார் படம் அப்படின்னு சொன்ன உடனே நான் கண்ணை முடித்து நிச்சயமாக இந்த படத்தை நான் பண்ணி தான் தீர்வேன்னு ஒத்துக்கிட்டேன்.
ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு படம் நான் சூரி சார் கூட பண்ணியிருக்க வேண்டியது, அது எனக்கு பண்ண முடியாமல் போச்சு. அதனால நான் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க பொழுது இந்த வாய்ப்பு வந்தது. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி. ஓகேயா. ஸோ சூரி சார் பேர் சொன்ன உடனே நான் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்தேன். ஏன்னா போன படம் நான் அவர் கூட பண்ணணும்ன்றது தேதிகள்னால முடியாமல் போச்சு. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி சார் உங்கள் கூட நடிக்க வாய்ப்பு கிடைச்சதுக்கு. அண்ட் அடுத்து சொன்னாங்க லப்பர் பேண்ட் காம்பினேஷன் சுவாசிகா நீங்கள் சேர்ந்து வரீங்க, அதில் மருமக இதில் மக. ஓ சூப்பர், ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் அங்கே போனால் ரொம்ப சர்ப்ரைஸ். விஜய் சந்திரசேகர் என்னுடைய ரொம்ப நீண்ட நாள் ஃப்ரெண்டு, அவங்கள பார்த்து அப்கோர்ஸ் ராஜ்கிரண் சாரோட இப்போ சமீபத்தில் ஒரு படத்தில் நடிச்சிருந்தேன். ரொம்ப மகிழ்ச்சி சார். அண்ட் ஏகப்பட்ட க்ரூ, ஏகப்பட்ட காஸ்ட் அண்ட் எல்லாரோடையும் ரொம்ப நல்லா இருந்தது. விஜய் மேம் இப்போ தான் சொல்லிட்டு போன மாதிரி லட்டு அண்ட் சூரி சாரோட சேட்டை ரொம்ப நல்லா இருந்தது என்ஜாய் பண்ணுறதுக்கு. அந்த மேஜிக் ஷோ பொழுது அவன் பண்ணது மட்டும் இல்லாமல் அப்போ நீங்கள் அடிச்சிங்க பாருங்க ஜோக்கு, அதை நான் மறக்கவே மாட்டேன் சார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், உங்கள் அப்பா எங்களை மேஜிக் ஷோ பார்க்க வச்சுட்டான் பார்த்தியான்னு சொல்லி ஜோக் பண்ணீங்க. ஸோ அந்த மாதிரி ஸோ உங்களோட நடித்தது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் மொத்த க்ரூக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாருக்கும் பிரசாந்த் என்டையர் க்ரூ என்டையர் டீமுக்கு நான் என்னுடைய பெஸ்ட் விஷஸையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமாக வைப் ட்ரெய்லர் வந்த உடனே வைப் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ எல்லாருக்கும் என் அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்கிறேன். அண்ட் இந்த மேடைக்கு ரொம்ப நன்றி. மாமன் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி என்னோட மாமா அவரை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். படத்தில் சூரி சார் என்னோட மாமா அதை சொன்னேன். ஆக்சுவலி அவரோட ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. பிகாஸ் அவரோட நிறைய படங்களை நம்ம பார்த்துருக்கோம், அவரோட இதில் நிறைய இன்ஸ்பைர்ட் ஆகிருக்கோம் நம்ம. இன்னைக்கு பல பேரோட மோட்டிவேஷ்னல் கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு வாரத்துக்கு அவர் தான் சென்சேஷனாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் அப்படி ஒரு பேர் கொடுக்கும் அவருக்கு. சூரி சார் அவரோட வெற்றியை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க, அவரோட வளர்ச்சியை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க. பட் அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குது, அதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்றது அவருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான மேடை. உள்ளே வரும்போதே நான் நினச்சது தான் விஜய் மேம் சொன்னாங்க. கடைக்குடி சிங்கம் பூஜை அன்னைக்கு கார்த்தி சார் என்ன சொன்னார், இந்த படம் கண்டிப்பாக ஹிட்டு சார் அப்படின்னாரு. ஏன் சார் சொல்லுங்க அப்படின்னு. இந்த முகங்களை பார்க்கும்போதே தெரியுது சார், இது எல்லாருமே ஒரு வாழ்க்கை இந்த கேரக்டராக வாழ்ந்துருவாங்க அப்படின்னா. எனக்கு உண்மையிலே இந்த உள்ளுக்கு நுழையும் போது ராஜ்கிரண் சார் இருக்கட்டும், விஜய் மேம் இருக்கட்டும், அவங்க எல்லாருக்கும் வந்து ஸ்வஸ்திகா, அம்மா, ஐஸ்வர்யா, யாரும் எல்லாரையும் பார்க்கும்போதே இது கண்டிப்பாக ஒரு வெற்றி கூட்டணி, இந்த படம் நல்லா வந்திருக்கும். செயலர் பார்த்தாலும் அந்த முகங்களை பார்க்கும்போதே தெரிஞ்சது கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு குடும்ப படமாக கண்டிப்பாக இருக்கும். இது ஒரு நம்பிக்கை இது பார்க்கும்போது. ப்ரொடியூசர் குமார், வாழ்த்துக்கள் குமார். குமாரும் நானும் சேரன் சார்ட்ட வந்து நான் அசிஸ்டண்ட் டைரக்டர், குமார் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர். குமாரை வந்து மறக்க முடியாது. ரெண்டு விஷயம். ஒன்று, ஒரு நாள் எனக்கு டேரக்டர்கிட்ட என்னை பற்றி பயங்கரமாக போட்டு கொடுத்தாப்புல, எழுதி வச்சு என்னென்னலாம் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி வாட்ச் காமிச்சிட்டாப்புல. இன்னொன்று, ஐயப்பன் கோயிலுக்கு நான் போயிருந்தேன், எங்கள் அம்மா தவறிட்டாங்க. அப்போ நான் வந்து முதல் ஃபோன் வந்து குமார் தான். அதனால் எங்கள் அம்மா நினைக்கும் போதெல்லாம் குமார், வந்து இறப்பு நினைக்கும் போதெல்லாம் குமார் ஆகும். அந்த குமார் இன்னைக்கு வந்து ஒரு லாக் ஸ்டுடியோஸ்னு ஆரம்பித்து இவ்வளோ பெரிய வளர்ச்சி இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஒரு படம் குமார். அடுத்து எங்க சிசிஎஃப்ல பிரசாந்த் பாண்டியராஜ், அதுக்கு ஒரு கதை சொல்லுவான். கேட்டிங்கன்னா ஒரு கதை சொல்லுவான். பிரசாந்த் வந்து நான் இங்கே ஃபஸ்ட்டு மீட் பண்ணேன் அப்படின்னா நாளை இயக்குனரில் வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவான். அதில் நான் ஜூரியாக இருந்தேன். அப்போ அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் மேடையில் பேசும்போது ஒரு மரியாதைக்கு பேசினேன். இங்கே உள்ள பசங்க எல்லாருமே நல்லா திறமையான பசங்களாக இருக்கீங்க, யார் என்கிட்ட அசிஸ்டண்டாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் ஆஃபீஸ்க்கு வந்து என்னை பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சொல்லிவிட்டு நான்
கார் ஏறி நான் ஆஃபீஸ் வர்றதுக்கு முன்னாலேயே என் ஆஃபீஸ்க்கு வந்துட்டான், இவனும் பிரவீன் சேர்ந்து 2 பேர். டேய் இப்போ தான் சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு. இல்லை சார் ஏற்கனவே நான் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீங்கள் எப்படி ஒரு இந்த குரூப் நல்லா இருக்கு சார் அப்படின்னா, அன்னையிலேருந்து என் கூடவே இன்னைக்கு வரைக்கும் ஒரு ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து பிரசாத் நான் ஓப்பனாக பேசுவேன். அவனும் எனக்கு வந்து சிரிச்சுக்கிட்டே நான் பண்ணுறது எல்லாத்தையுமே அவன் சொல்லிடுவான். இந்த ஃபங்க்ஷன் எனக்கு அழைப்பு கொடுத்த சூரி சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு சூரி சார் ரொம்ப நாளாக தெரியும். சார் வந்து ஃபோட்டோகிராஃபர் இருந்த சமயத்துலேருந்தே எனக்கு சார் தெரியும். இன்னைக்கு வந்து மிகப்பெரிய உயரத்தில் வளர்ந்துருக்காரு. சில பேர் ஜெயிக்கிறத பார்க்கும்போது உள்ளுக்குள்ளேருந்து ஒரு சந்தோஷம், மனசார சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை தான் நான் இப்போ கேட்டுட்டு இருக்கேன். ஏன்னா கருடன் திரைப்படத்துடைய ட்ரெய்லர் வந்துச்சு ஃபர்ஸ்ட். அந்த உடனே நான் சூரி சார் சொன்னேன், ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த படம் பெரிய வெற்றி படம் அமையும் அப்படின்னு. அதே மாதிரி மாமன் படத்துடைய ட்ரெய்லர் பார்த்து ஒரு 2.5 மணி நேரம் படம் பார்த்துட்டு அந்த படத்தில் மனசு நிகழ்றதுங்கிறது வந்து சகஜம், நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஒரு 2 நிமிஷம் ட்ரெய்லர் பார்த்துட்டு கண்ணு கலங்கிறது தான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஆக்சுவலாக. ஸோ அந்த ட்ரெய்லர் இந்த படத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா உழைப்புக்கும், எல்லா உழைப்பாளர்களுக்கும், எடிட்டருக்கும், முக்கியமாக எடிட்டருக்கும், படத்துடைய இயக்குனர் அவருக்கும், ஒளிப்பதிவாளர், இந்த திரைப்படம் முடிச்சுட்டு எல்லா கலைஞர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைன்னு சொல்லிட்டு எல்லாமே இறைவன் பெரிய ஒரு மூவியோட பார்ட் ஆகுறதுல பெருமையாக இருக்குது ஆக்சுவலி. ஸோ ஃபஸ்ட்டு நன்றி என்னோட டைரக்டர் பிரசாந்த் சாருக்கு சொல்கிறேன். அண்ட் குமார் சார், சூரி சார், தேங்க்யூ ஸோ மச். ஜேபி சார் சொன்ன மாதிரி அங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே அவங்க வந்து ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் எப்போவுமே கொடுத்துட்டே இருக்கும். அது ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் எங்களுக்கு எல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஓகே, இந்த போன சீனில் நம்ம நல்லா பண்ணியிருக்கணும் அவங்க சொல்லியிருக்காங்க, ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்னும் நல்லா பண்ணணும். ஸோ அது ஒவ்வொரு டைமும் அந்த ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்குற அந்த மைண்ட் வந்து எவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாது, பட் எங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இந்த என்டையர் மூவி வந்து நீங்கள் இப்போ ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு ஃபேமிலி தான். ஸோ ஃபேமிலியில் இருக்கிற அக்கா, தம்பி, ஹஸ்பண்ட், ஒய்ஃப், அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, அந்த எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. ஸோ என்னோட ரியல் லைஃப்பில் நான் ஒரு அக்கா, நிறைய விஷயங்கள் வந்து சாங் இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ அதை பார்க்கும்போது எனக்கும் என்னோட பிரதர் ஆகாஷை மிஸ் பண்ணேன். எனக்கும் தாய்மாமன் இருக்காங்க. எங்கள் கேரளாவில் அமுதே தமிழே அன்பின் மொழியே, உயிரே உணர்வே உதிரத் துளியே, என்னை அணைத்த அன்னை மடியே, உன்னை வணங்கி தொடங்குகிறேன் தமிழே. நிறைய பேர் பேசணும், நான் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். சூரி சார், சில பேர் ஜெயிப்பாங்க, முன்னேற்றம் அவங்களுக்கு வந்துட்டே இருக்கும்போது அதை சுற்றி ஒரு பிம்பத்தையும் கட்டமைச்சுப்பாங்க. ஜெயிக்கிறதுக்காகவே பிறந்தவங்கன்ற பிம்பம் அவங்களுக்குள்ள வந்துட்டே இருக்கும். ஸோ நம்ம அவங்கள ஆச்சரியமாக பார்ப்போம், அண்ணாந்து பார்ப்போம். ஓ, இவங்களாம் ஜெயிச்சுட்டே இருக்காங்க, ரொம்ப நல்ல பெரிய இடத்துல வராங்க அப்படிங்கிறத ஒரு தொலைவுலேருந்து நம்ம பார்த்து ரசிப்போம், அவ்வளோதான் முடியும். ஆனால் அவர் அந்த பிம்பத்தை எப்போவுமே தனக்குள்ளே வச்சுக்காம, உன்னால் முடியும், நான் உனக்கு பக்கத்தில் தான் இருக்கேன் பாரு. இதே மாதிரி சாப்பாட்டுக்கு நான் கஷ்டப்பட்டிருக்கேன், பக்கத்தில் இருந்தவன்கிட்ட கஷ்டம், நான் ஒரு உதவி கேட்டிருக்கேன், எங்கேயோ ரோட்டில் உட்காந்து போராடி இருக்கேன், வந்திருக்கேங்கிற அந்த உண்மையை வந்து எப்போவுமே பதிவு பண்ணிகிட்டே இருக்காரு. அவர் வீடியோஸ்லையோ இல்லை படங்கள்லையோ வெளியில் இருக்கும்போது அது வந்து அடுத்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆமாம் இல்லை நம்மளும் இப்படி தான் இருக்கணும், நம்மளால ஜெயிச்சிட முடியும்லன்ற நம்பிக்கை அவர் கொடுத்துட்டு இருக்கிறதுக்காகவே அவருக்கு இன்னும் மேலே 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 வெற்றிகள் கிடைச்சிட்டே இருக்கணுங்கிறது வந்து நான் ஜெயிக்கிறதோட இப்போ என்ன மாதிரி பல பேர் இருக்கிறவங்க ஜெயிக்கிறதோட நீங்கள் ஜெயிக்கிறது தான் எனக்கு முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு அதில் ஒரு ரொம்ப சின்ன பங்காவது நான் இருக்க முடியுதுங்கிறது வந்து ரொம்ப பெருமையாக பார்க்குறேன். அந்த எவ்வளோ நல்ல நடிகர்னு பாருங்க. அவர் வெறும் ஒரு ட்ரெய்லர் ஷாட் 2-3 தான் பார்த்தோம். இந்த குழந்தைக்கு இவர் தான் மாமன்ல நம்புற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியிற ஒரு திறமையாக ஒரு இருக்காருங்கிறது வந்து மகிழ்ச்சியாக இருக்கு எங்களுக்கு. May 1st ஸோ May 1st நான் யோசிக்கும்போது இன்னும் 16 days இருக்கு, அப்போவே நிறைய தெரிஞ்சிடுமோன்னு ஒரு பயம் எனக்கு இருந்தது. நான் யாருக்கிட்டே சொல்லலை. ஆனால் ஒரு ட்ரெய்லர் காமிச்சிட்டு என்ன அந்த படம்னு அவர் சொல்லி கொடுத்தேன். ஆனால் ஜாஸ்தியாக எதுவும் சொல்லலை. ஸோ கணேஷ், தேங்க்யூ ஃபார் தேட். It was brilliant move. I really liked it. And thank you to the press and media. இந்த ஃபிலிமுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்யூ. Thank you to everybody for being patient with us. Thank you so much. பெர்ஃபார்மன்ஸில் மிரட்டிருக்காங்க. இது போக விஜயமா இருக்காங்க, கீதா கைலாசம் இருக்காங்க, தம்பி ஜெயபிரகாஷ் இருக்கு, நான் இருக்கேன்.
ஏன் நிறைய பேர் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, எல்லாரும் அவங்கவுங்க பங்கு அற்புதமாக செஞ்சிருக்காங்க. இது ஷூட்டிங் நடக்கிற இடத்துல பார்க்கும்போது எல்லாருடைய உழைப்பு தெரிஞ்சது. தம்பி பிரசாந்த் பாண்டியராஜ் அவ்வளோ அற்புதமாக எல்லாத்தையும் நான் வந்திருக்கேன். இந்த விழாவை சிறப்பிக்க வந்த தம்பி லோகேஷ் கனகராஜ், தம்பி சிறுத்தை சிவா, தம்பி பாண்டியராஜ், தம்பி அம்மாகிருஷ்ணன் சிவா, இந்த படத்து தமிழ்நாடு விநியோகத்தை வாங்கியிருக்கிற தம்பி அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே இது படத்துடைய உழைப்பு, உண்மையான உழைப்பு. எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த படத்தை கொண்டு உருவாக்கியிருக்கோம். எல்லாரும் ஒரு நிமிஷம், எப்படி இப்படி அழகாக இருக்கீங்க? ரொம்ப அழகாக இருக்கீங்க பிரதர். நம்ம ஒன்றாதான் சுற்றணும். ரொம்ப அழகாக இருக்கீங்க. எப்படி தெரியல, ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிரதர் இந்த மாதிரி பார்க்கும்போது. பார்க்கல ஐஸ்வர்யா எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி நீங்கள் அழகாக இருக்கீங்க. மனசில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ வேலை பண்ணுறது சாதாரணமாக கிடைக்காதுங்க. கடுமையாக உழைக்கணும், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரதர் வந்து சீமராஜத்தில் ஒரு 6 பேக் வைக்கும் போது அவர் ஒரு 6 மாதம், ஏன்னா பவுடரோ இதை எடுத்துகிட்டு நம்ம 6 பேக் வைக்கக்கூடாது, ஒரிஜினலாக ரியலாகவே வைக்கணும்னா ஒரு 6 மாதம் ஆகும் அப்படின்னு ட்ரெயினர் சொன்னார்னு சொல்லி ஒரு 6 மாதம் பயங்கர கஷ்டப்பட்டாப்புல. கிட்டத்தட்ட அந்த கோழியை ஃபுல்லாமல் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ கஷ்டப்பட்டார். 6 மாதம் கஷ்டப்பட்டு போராடி 6 பேக் வச்சாப்புல. ஷூட்டிங்கில் வந்து 6 நிமிஷத்தில் ஸ்டார்ட் எடுத்துட்டு முடிச்சிட்டோம். என் பிரதர் பிரதர் ஸ்டார்ட்டாக எடுக்கணுமான்னு கேட்டார். முடிஞ்சது பிரதர். ஆனால் அந்த படத்தில் அவ்வளோ ஆர்டர் பண்ணது 4 ஷாட்டாக இருந்தாலும் 6 ஷாட் அழகாக தெரிஞ்சுது. அன்னைக்கு உழைச்சாரு, அவ்வளோ கஷ்டப்பட்டார். அப்போ தான் முடிவு இவர் ஹீரோவாக இருக்கான தகுதியான ஆள் அப்படின்னு. அதே மாதிரி விடுதலை ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி சூரியனை வந்து எங்கள் குடும்பத்தில் வந்து ரொம்ப சந்தோஷம் இது நான் கலந்துக்கிறதுல. பிரசாந்த் பிரதர் வாழ்த்துக்கள். ஒரு மிகப்பெரிய ட்ராவல். நானும் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஒரு ஃபஸ்ட்டு படம் நீங்கள் எடுத்து அது பாக்ஸ் ஆஃபீஸ் ரெஃபரன்ஸ் போல அப்படின்னாலும் அடுத்து ஒரு வெப் சீரிஸ் பண்ணி அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் எடுத்து ஒரு சக்ஸஸ் கொடுத்து அப்புறம் வந்திருக்கீங்க. அதுக்கு நான் மெயினாக எஸ்கே பார்ட்டிஸ் மதன் சார் நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு படம் ஓடல அப்படின்னும் போது அதுக்கப்புறம் அந்த டைரக்டர் வச்சு படம் பண்ணுறதுக்கு அவங்க யோசிக்கிறவங்க அவங்கள வச்சு ஒரு வெப் சீரிஸ் பண்ணி அது மூலிமா தான் இந்த படம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். விலங்கு தான் அதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கும். ஸோ அதுக்கு எஸ்கே பார்ட்டிஸ் மதன் சார் தேங்க்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். எனக்கு இது சூரியனை இந்த கதையை பற்றி இது சொல்லும் போதுலேருந்தே ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அப்புறம் ட்ரெய்லர் பார்த்தோன்னே இது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இது எவ்வளோ சூப்பர் படமாக இருக்கும். வாழ்த்துக்கள் பிரதர். குமார் பிரதர் ரொம்ப சந்தோஷம். உங்களோட வளர்ச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாக இருக்குது. ஒரு நீங்கள் ஒரு மேனேஜராக இதுவாக இருந்து எப்படி ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு தெரியும். பயங்கர ஒரு ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு ஆள். உங்களை இவ்வளோ சந்தோஷமாக பேக் டு பேக் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் பிரதர். அப்புறம் சூரியனை வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் தான் சொல்லணும். சூரியனை எனக்கு ஒரு 10 வருஷமாக அண்ணன் தெரியும். ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி. பட் இருந்தாலும் வெளியிலேருந்து பார்த்தோன்னே எப்போ நம்ம தொய்வடைஞ்சாலும் ஒரு அவரோட லைஃப் ஜேர்னியே பயங்கர இன்ஸ்பிரேஷனான ஒரு ஜேர்னி. அவர் எங்கேருந்து எல்லாருக்கும் வணக்கம். சந்தோஷ் தமிழ் சினிமாவோட டான் சந்தோஷ். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, முதல்ல ஏன் அவர்கிட்ட இருந்து ஆரம்பிச்சு அப்படின்னா எல்லா படத்தையும் அவர் சொல்லிடுவார். எனக்கு வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தேவா படம் ஹிட்டு அப்படின்னு சொல்கிறது சந்தோஷம் தான். அதேமாதிரி மாமன் வந்து தேவா வந்துருங்க, மாமன் வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அவள் பார்த்த பாசிட்டிவாக இருக்கும். அதனால் அவள் பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் வந்துடுச்சு. எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வந்திருக்கு. நிச்சயமாக இந்த படம் ஒரு ஹிட்ன்றதுல ஒரு எந்த விதமான டவுட்டும் இல்லை. அண்ட் I miss the entire team, especially Prashant, because ரொம்ப ஸ்வீட் அது. நிச்சயமாக இந்த படம் பெருசாக பண்ணும். அண்ட் ப்ரொடியூசர் சார் குமார் அவருக்கும் பெஸ்ட் விஷஸ். அண்ட் ஃபைனலாக
சூர்யாங்க ஆசிரியர் சார் சூரியண்ணா ஐஸ்வர்யா லட்சுமி இந்த படத்தோட டைரக்டர் பிரசாந்த் அண்ட் ப்ரொடியூசர் குமார் சார் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் முடியல. நான் ஒரு 3-4 நாள் முன்னாடி தான் ஆனால் ஃபோன் பண்ணி கூப்பிட்டப்ப தான் இந்த ட்ரைலர் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அண்ட் இன்றைக்கி நான் இதுக்கு மேலே சொல்கிறேன் ஒன்று எல்லாருமே சொல்லிட்டாங்க, ஒரு கமர்ஷியல் ஃபிலிமுக்கான ஒரு ப்ராப்பர் சக்ஸஸ் மீட்டர் என்னவோ அது இந்த ட்ரைலர்லேயே தெரிஞ்சுது. ஸோ இந்த படம் ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம்னு நினைக்கிறேன். அண்ட் ரீசெண்டாக இப்போ மக்கள் லைட் ஆர்டர் ஃபிலிம்ஸுக்கு கொடுக்குற வரவேற்பு போய் பார்க்கும்போதும் இது ஆல்ரெடி ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிம் தான். ஸோ என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் தேங்க்ஸ் சொல்லக்கூடாதுன்னு ப்ரொடியூசர் சொல்லியிருந்தாரு. பட் தேங்க்ஸ் சொல்லுறது அதுன்னு தெரியல. மாமன் வந்து ஒன்றே சொல்கிறேன், மாமன் வந்து தாய்மாமன் படம் அந்த அந்த கதையை வச்சு அதை மெயினாக வச்சு தான் ஆரம்பித்தோம். ஆனால் அது எல்லா உறவுகளுக்கான படமாக வந்து சேர்ந்துருக்கு. ஆரம்பித்தது ஒரு தாய்மாமன் கதையை ஆரம்பித்தோம். இப்போ அந்த சின்ன பையன் எடுத்து வேறு எந்த உறவு வச்சாலும் அது எல்லாருக்குமே அது ஃபிட் ஆகும். ஸோ ஒரு எல்லார் குடும்பத்தில் நடக்கிற விஷயங்களை அண்ணன் வந்து ஒரு கதையாக செம்மையாக ஒன்று பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ணன் கூப்பிட்டு எனக்கு சொன்னப்போ நானும் விலங்கு மாதிரி அதே மாதிரி ஒரு திரும்ப பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டே இருந்தேன். அப்போது இப்படி ஒரு கதையை கேட்டப்போ அது எனக்கு ஒரு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது, ரொம்ப கனெக்டடாக இருந்தது, எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காகவும் இருந்தது. ஸோ அதை சூஸ் பண்ணி அதை அதுக்கப்புறம் எழுத ஆரம்பித்தோம். அது ஒரு நல்ல கதையாக வந்து நல்ல ஒரு அண்ணன்ட்ட சொல்லவும் அண்ணனும் ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொன்னாங்க. அண்ணன் நிறைய இதில் இருக்க முக்கியமான மொமெண்ட்ஸ் எல்லாமே அண்ணன் எனக்கு சொன்னதான். அதை வந்து சரியாக செஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன். அண்ணன் அதுக்கப்புறம் பார்த்து சொல்லுங்கடா என் கதை எப்படி எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லாத அளவுக்கு நான் வந்து பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். எல்லாரும் கண்டுபிடிக்கோங்க. அப்போ அவர் சொல்வார். ஓகேங்களா, எல்லாரும் கண்டுபிடிக்கலாமா? சரி, அப்போ திருப்பி பேசலாமா? யாருக்கும் தேங்க்யூ சொல்ல போகிறது இல்லையா? இல்லைடா, முடிஞ்சிருச்சா? மாலை வணக்கம். குடும்பங்கள்லாம் கொண்டாடுகிற குடும்பஸ்தானம் வந்தது. குடும்பங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிற டூரிஸ்ட் ஃபேமிலி ஓடிட்டுருக்கு. குடும்பங்கள் கொண்டாட போகிற மாமன் வருது, குடும்பங்கள் கொண்டாட போகிற தலைவன் தலைவி வரப்போகுது. இப்படி நிறைய குடும்ப படங்கள், குடும்பங்களாக வந்து பார்க்கக்கூடிய படங்கள் திரைக்கு வர்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம இழந்து விட்ட கோல்டன் சினிமாவை நிச்சயமாக நம்ம திருப்பி எடுத்துருவோன்ற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக வந்திருக்கு. ஏன்னா தேட்டருக்கு ஆடியன்ஸ் வர்றது குடும்ப படங்கள் வந்தால் தான் வரும், வேறு எந்த படத்துக்கும் வராது. இதில் தான் ரிப்பீட் ஆடியன்ஸ் வரும். இனிமேல் தேட்டர் நம்பி தான் படம் எடுக்கணும், தேட்டருக்காக தான் படம் எடுக்கணுன்றதை திருப்பி ப்ரூவ் பண்ணுறது தான் இந்த படங்களுடைய வரிசையே. இது வந்து சினிமாக்கள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல பாடமாக அமைஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. இந்த மாமன் ட்ரெய்லர் உண்டாகிற தாக்கம் அவ்வளோ பெரிய ஒரு தாக்கம். ஒரு ட்ரெயிலர் வந்து நம்முடைய கண்களில் அப்படியே ஒரு நீரை தழும்ப வச்சதுன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அது மாமல்ல நடந்தது. இன்னைக்கு ஒரு பாட்டு போட்டால் அழுகையே வந்தது. நான் தான் கண்ணை தொடச்சி திரும்பி பார்த்தா சிறுத்தை சிவார்கள் அவர் ஒரு பக்கம் கண்ணை தொடச்சிட்டு திரும்புறாரு. அந்த அளவுக்கு வந்து நம்முடைய உள்ளுணர்வுகளை அப்படி நம்மளோட கண்ணில் நீரை தழுவி வைக்கிற அற்புதமான ஒரு விஷுவல்ஸ், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், அந்த மியூசிக்கோட அழகு, ஃபோட்டோகிராஃபி, அந்த கூடவே இருக்கிற அத்தனை பேர் அண்ணன் ராஜ்கிரண் அவர்களும் ஐஸ்வர்யா லட்சுமி அவர்களும் கூட இருக்கிற பாலச்சந்திரன் எல்லாருமே அந்த கிராமத்தோட இயல்பாக இந்த படம் நம்ம வந்து ஒரு ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்குற மாதிரி ஒரு அனுபவத்தை இந்த படம் கொடுத்தது. மாமன் வந்து ரொம்ப ஸ்பெஷலான படம் என்னோட கெரியரில். ஒரு சிம்பிளான பியூட்டிஃபுல்லான ஒரு படம். நாங்கள் ட்ரெய்லர் கட் பண்ணது இந்த படத்தோட எந்த விதத்தையும் நிறையா ரிவீல் ஆகிடக்கூடாதுன்னு பார்த்து தான் கட் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் படம் வந்து கண்டிப்பாக உங்களை எந்த விதத்தையும் ஏமாத்தாது. இதை தாண்டி நிறையா ஆங்கிள்ஸ் இருக்குது இந்த படத்தில். இதில் வந்து ஒரு தாய் மாமனுக்கும் மாப்பிள்ளைக்குமான ஒரு பியூட்டிஃபுல்லான எமோஷன் இருக்குன்றதை மட்டும் தான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். அதுதான் படத்தோட ஆங்கரிங் பாயிண்ட். அது இல்லாமல் அக்கா தம்பியாகட்டும், லவ் ஆகட்டும், ரொமான்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி மல்டிபிள் டைமென்ஷன்ஸ் இருக்குது இந்த படத்தில். எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாகவே ரொம்ப நல்லா இருந்தது இந்த படத்தோட. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி ஒரு ஜானரை என்னை நம்பி கொடுத்த என்னோட டீம் ப்ரொடியூசர், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு பிரசாந்த் மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறதுக்கு நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். ஏன் சொல்கிறேன்னா, தேங்க்யூ பிரசாந்த். ஏன் நான் மெயினாக சொல்கிறேன்னா, இது ரொம்ப ஒரு ஷார்ட்டான ஒரு டெட்லைன் நாங்கள் இந்த ப்ராஜெக்டை போஸ்ட் ப்ரொடக்ஷனே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 months கூட இல்லை. அப்படி இருக்கும்போது இதை நம்பி அது ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் ஆச்சு.
தேங்க்யூ பிரசாந்த். சூரியனோட நான் 2வது வாட்டி கொலாபரேட் பண்ணியிருக்கோம். இதோட வெற்றி விழாவும் கண்டிப்பாக இங்கே தான் செலிப்ரேட் பண்ண போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சூரியனை கூட வந்து கார்டன் வந்து பண்ணேன். ரொம்ப ஒரு நல்ல ஒரு எங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், அண்ணன் தம்பி மாதிரி. ஸோ அதே மாதிரி இந்த படத்துலையும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு சூரியனை. இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்தது நம்ம லாக் ஸ்டுடியோ ப்ரொடியூசர் சார் குமார் சாருக்கும், அண்ட் எங்கள் டைரக்டர் பிரசாந்த் சாருக்கும், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஹோல் டீம் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே வந்து என்னோட மனமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. ஸோ இதோட வெற்றி விழாவில் இதே மாரியில் நான் வந்து ஸ்டேஜில் நான் வந்து பேசணும்னு ஆசைப்பட்றேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. பண்ணோம். ஸோ அதோட இப்போ மாமாவோட ஆடியோ லான்ச் ரொம்ப சந்தோஷமான நாள். கருடனோட வெற்றி விழா வந்து அழகான மாப்பிள்ளைகளுக்கும் இந்த தாய்மாமன்களையும் மாப்பிள்ளையும் என்னைக்கு ஒத்துமையாவே வச்சிருக்கக்கூடிய அனைத்து தாய்மார்களையும் வருக வருக வருகிற விழா கமிட்டி சார்பாக வரவேற்கிறோம். மாமன், அதாவது இந்த மாமன்ற உறவு வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு உணவாக இருக்கும். அதை பற்றி தான் படம் பேசுது, அதை பற்றி வந்து எல்லாரும் பேச போகிறாங்க. அதையே நானும் சொல்லலை. நான் ஒரு மாமன், நான் ஒரு தாய் மாமன்றதை மட்டும் ஷேர் பண்ணிட்டு நான் பேசுறதுக்கு பெரிய அடுத்து வந்துருக்காங்க, அவங்கெல்லாம் பேசுறதை கேட்போம். எங்கள் அக்கா பசங்க பேர் வந்து ஜெய்சாந்த், ஜெய்சூர்யா. நான் தாய் மாமனாகி கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம் ஆயிடுச்சு. எங்கள் அக்கா பையன் ஃபஸ்ட் இயர் காலேஜ் போயிட்டாப்புல. எனக்கு இவன் ஃபஸ்ட்டு வந்து கதை சொன்னோடனே, அதாவது நான் வந்து அவனை மாமான்னு கூப்பிடுவேன், அவன் எனக்கு மாப்பிள்ளைன்னு கூப்பிடுவான். நாங்கள் பயங்கரமான நண்பர்கள். இந்த மாமா ஃப்ரெண்டை வந்து நம்ம ஏன் மாமா மாப்பிள்ளைன்னு கூப்பிட்றோம்னா அதில் ஒரு பயங்கர நட்பு இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம தாய் மாமன் எப்பயுமே நமக்கு வந்து ஒரு நண்பர்களாக நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிக்க முடியும். பிரச்சனையும் வரும், ஆனால் பயங்கரமாக ஷேர் பண்ணிக்கும். அது மாதிரி தான் எங்கள் அக்கா பசங்க என்கிட்ட அவங்க அப்பா கிட்ட கேட்குறத விட என்கிட்ட நிறைய கேட்பாங்க. அது அன்பு, நட்பு எதுவாக இருந்தாலும் ரொம்ப